சொல்றோம், நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும், சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும், பெண்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாராளுமன்றம் கூடியது, நாங்களெல்லாம் போய் நின்னோம். சரி, மோடி கிட்ட இருந்து நல்ல செய்தி வரப்போகுதுன்னு பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்த உடனே எங்க மேஜை மேல ஒரு பெரிய வெள்ளக்கத்தையில பேப்பர் வச்சிருந்தாங்க. 100 நாள் வேலை திட்டம்னு பெருசா எழுதி ஒட்டி வச்சிருந்தாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எங்க வயிறு கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. என்ன தெரியுமா, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்ன தெரியுமா மோடி பண்ணிருக்காரு? உதாரணத்துக்கு 100 பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊர்ல 100 நாள் வேலை திட்டம் இருந்ததுன்னா மோடி அரசாங்கம் 90 பேருக்கு வேலை கிடையாது, வீட்டுக்கு போலான்னு சொல்றார். அதுக்கப்புறம் 10 பேர் வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு என்னன்னு கேட்கும் பொழுது அந்த மோடி சொல்றாரு, அந்த 10 பேருக்கு 120 நாள்ல வேலை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 90 பேர் நீ வேலையை விட்டு அனுப்ப போறீங்க, அதுக்கு என்ன கதின்னு கேட்டா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, 90 பேருக்கு வேலை கிடையாதுன்றார். அப்படியா என்ன? தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு பெண்களுக்கு வேலையை ரத்து பண்ண போறாரு மோடின்ற எங்க அடி வைத்து அடிக்கிற சட்டத்தை போட்டிருக்காரு இந்த கொடுங்கோல் மோடி. அதை கண்டிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். ஆனா அது மட்டும் இல்ல, நாங்க கேட்கிறோம், இதுக்கு முன்னாடி நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நேரா போய் நிப்பீங்க, வேலையை செய்வீங்க, அதே இடத்துல உங்க கைரேகையை வச்சு அந்த சம்பளத்தை அட்டெண்டன்ஸ் போட்டு சம்பளத்தை வாங்குவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு மழை அடிச்சு வெயில் அடிச்சதுன்னா நீங்க ஒரு மரத்தடியில போய் ஒதுங்கலாம், அந்த ஒரு ஷீட் போட்ட இடத்துல போய் நீங்க கைரேகை வைக்கலாம். இப்ப அப்படி கிடையாது. எந்த இடத்துல வேலை செய்யறீங்களோ நீங்க வேலை செய்யற மாதிரி அவங்க போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் சம்பளம் கொடுப்பேன்னு சொல்றாங்க. யாருக்கு? அந்த 10 பேருக்கு மட்டும். அப்ப அந்த 90 பேரோட வாழ்வாதாரம் என்ன? எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். 90 பேரோட வாழ்வாதாரம் இன்னைக்கு அழிக்கப்பட்டது. எத்தனை குடும்பங்கள் இதுல பொழைக்குது? எத்தனை பேர் அந்த சம்பாதியத்தை நம்பி இருக்கிறாங்க? எத்தனை பேர் அடுத்தவங்க அடுத்தவனோட சம்பாதித்தை எதிர்பார்க்காம சொந்த காசுல வாழக்கூடிய தன்மானத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களோட மண்ணில் வாழ்க்கையில மண்ணை போட்டிருக்காரு இந்த மோடி அவர்கள். அதை கண்டிக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். ஆக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வெறும் அடையாளத்துக்காக மட்டுமில்ல, இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நம்ம வாழ்வாதாரத்துக்கான ஆர்ப்பாட்டம். நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா இன்னைக்கு கொந்தளிச்சு நிக்குது. தமிழ்நாடு பூரா இல்ல, இந்தியாவே கொந்தளித்து இருக்கிறது. ஆக இத்தனை பேர் பெண்களுடைய வயிற்றுச்சலை கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். நான் கேட்கிறேன், நாங்க திமுக, இதோ எங்களோட காங்கிரஸ் கட்சி, இதோ கம்யூனிஸ்ட் கட்சி, இதோ விடுதலை சிறுத்தைகள், இத்தனை பேரும் நாங்க வந்து பெண்களுக்காக போராடுறோம். ஆனா இதே மண்ணில் உங்களோட ஓட்டை வாங்கி இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்திருந்த ஒரு கட்சி இருக்கு, ஜெயலலிதா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு வந்திருந்தா அந்த கொடுங்கோல் மோடி எதிர்த்து கண்டிப்பாக செருப்புல் அடிக்கிற மாதிரி குரல் கொடுத்திருப்பான். ஆனா இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த 90 பேர் வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்களே அது சரிதான், அவங்கள வீட்டுக்கு வேலையை விட்டு அனுப்புறது சரிதான் சொல்லி மோடி பாதங்களை தொட்டு வணங்கி வணக்க வச்சு தலைமையில கால செருப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்றாரு. இது நியாயமா? இதை எதிர்க்கிறதுக்காக தான் போராட்டம். நமக்கு மோடி எதிரியா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்காரு, அவரோட சேர்ந்துகிட்டு அந்த துரோகியா இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வதம் செய்யக்கூடிய அந்த துரோகியை கண்டிக்கக்கூடியதா இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் லட்சோப லட்ச பெண்களும் இன்னைக்கு தெருவில் வந்து நிக்கிறாங்க, தங்களோட வாழ்வாதாரத்துக்கு போராடுறாங்க. இங்க கொஞ்சம் பேர் கூடி இருக்கீங்க, நீங்க ஒவ்வொருவரும் தயவு செய்து வீட்டுக்கு போன உடனே உங்களுடைய குழுக்களிடம் பேச வேண்டும். நீங்க இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா மோடி இந்த சம்பளத்தை எல்லாம் நிறுத்திடுவார். நான் கேட்டோம், 100 பேருக்கு சாப்பாடு பரிமாறன்னு உள்ள கூப்பிட்டுட்டு 90 பேரை வெளியே அனுப்பிட்டு வெறும் 5 பேருக்கு 10 பேருக்கு சோறு போடுறதுக்கு பேரா அன்னதானம்? வந்தவனுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டிருக்க வேணாம், அதுக்கு தானே கூப்பிட்டு வேலை கொடுக்கிறோம். நாங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம்? எத்தனை பெண்கள் பொழைச்சிருக்காங்க? எத்தனை பேர் ஆதரவற்ற பெண்கள், எத்தனை பேர் ஆதரவே இல்லாதவர்கள் எல்லாம் இந்த 100 நாள் வேலை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேர் வாழ்வாதார அழித்த மோடியை கண்டிக்க வேணாமா? அவர்களுக்கு எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க வேணாமா? அடிமை அதிமுக ஒத்து போறாங்களே அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டாமா? ஆக இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் நம்ம முன்னாடி வந்து நிக்க கூடாது.
நீங்கள் எல்லாம் ஒரே ஒத்த குரலாக இருந்து அந்த மோடியை எதிர்த்து கொடுக்கக்கூடிய குரலில் கண்டிப்பாக அந்த மோடி அரசாங்கம் விடும். அது மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார், என்ன நடந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, தன்மானத்தோடு வாழக்கூடிய பெண்கள், உழைத்து வாழக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்த மோடியை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் சொல்லியிருக்கார். அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, உங்கள் வீட்டோட பிரச்சனை. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் முன்னாடி நின்று பேசும்போது நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அந்த வேலையை போயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆக உங்களுடைய தன்மானத்துக்கு ஏத்த இந்த வேலையை திரும்ப பெற வேண்டாமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பழையபடியே அமலாக்க வேண்டாமா? அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க நடத்தக்கூடிய பெண்கள் எல்லாம் தயவு செய்து கலைந்து போகும்போது உங்க வீட்டுக்கு ஒரு செய்தியை கொண்டு போங்கள். அந்த செய்தி என்னவென்றால், இன்னும் 20 நாட்களில் இந்த 100 நாள் வேலை திட்டம் அழிய போகிறது. ஆனால் அந்த அழிய போகிற 100 நாள் திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஆண்மகன் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது நம்ம முதலமைச்சர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் தான். ஆகையால அவருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார், பெண்களுக்கு பஸ் வசதி கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, எந்த பெண்களுக்கான திட்டத்தையும் முதல்ல இந்தியாவிலே அறிமுகப்படுத்தது நம்ம முதலமைச்சர் அவர்கள். அப்படி பெண்களுக்கே உண்டான கலைஞர் அவங்க அப்பா கொண்ட அந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற இந்த மோடி அரசாங்கத்தை கண்டிக்க வேண்டாமா? அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம். ஆகையால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் மனதில் ஏந்தி செல்லுங்கள். மோடி நம்ம வாழ்வாதாரத்தை அடிக்கக்கூடிய மோடி அரசுக்கு நாம் சாவுமணி அடிக்க வேண்டும். அதே போல நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்ட குணத்தோடு நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்றென்றும் நாம் துணை இருக்க வேண்டும். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். வீட்டுக்கு செல்லும் பொழுது செய்தியோடு செல்லுங்கள். உங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை தலையை அடமானம் வைத்தாவது, உயிரை கொடுத்தாவது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தும் என்பதை கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து கொஞ்சம் எழுந்துருங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நான் 4 ஆர்ப்பாட்டங்களை மட்டும் சொல்றேன். தயவு செய்து உங்களுடைய மனதில் கை வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை அடி வயிற்றிலிருந்து குரல் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும், அடிமைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், முடக்காதே 100 நாள் வேலையை முடக்காதே, நீக்காதே, அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே, அடிக்காதே, ஏழை வயிற்றில் அடிக்காதே, ஏழை பெண்கள் வயிற்றில் அடிக்காதே, ஒதுக்காதே, விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே, தள்ளாதே, வறுமையில் மீண்டும் தள்ளாதே, சுமத்தாதே, மாநில அரசு மீது நிதியை சுமத்தாதே, திரும்ப பெறு, ஏழை மக்களின் வாழ்வை அழிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். எடப்பாடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். அடிக்காதே, எங்கள் வயிற்றில் அடிக்காதே, வேலை கொடு, 100 நாள் வேலை கொடு, குறைக்காதே, 100 நாள் வேலையை குறைக்காதே, சபதம் ஏற்போம், மோடிக்கு எதிராக சபதம் ஏற்போம், எடப்பாடிக்கு எதிராக சபதம் ஏற்போம். நன்றி.